வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கிய தகவல் என்று விளையாக்கி இருக்கிறதாம். பிரேமலதா ஓபிஎஸ்சி எல்லாம் எப்படியாவது மோடியுடன் மேடையில் ஏற்ற வேண்டுமா? மாறி மாறி பறக்கும் ஃபோன் கால்கள். வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நெருங்கக்கூடிய வகையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியலில் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் தமிழகத்திலே அதிமுகவுடன் ஒரு மிக வலுவான கூட்டணி என்னவென்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. அண்மையில் கூட பாமக நிறுவனர் அன்புமணி கூட அதிமுகவுடன் தனது கூட்டணியை அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத கட்சியானது ஓபிஎஸ் மற்றும் தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கண்டிப்பாக தனது கூட்டணியில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்று அதற்கான வேலைகளை டெல்லி தலைமை பாஜக செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு முக்கிய திருப்புமுனையாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் இன்று மாலை தேசிய கூட்டணி அதாவது பிரம்மாண்டமான பொதுக்கூடு ஒன்று நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த மேடையில்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக தோன்றியுள்ள தமிழக அரசியலிலே ஒரு பெரிய அதிர்வலையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. இந்த கூட்டத்தில் பங்கேற்க ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தேமுதிக பிரேமலதா ஆகியோரெல்லாம் எப்படியாவது அழைக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் காய் நகர்த்தி வருகிறதாம். அதாவது நிமிடத்திற்கு நிமிடம் இதற்காக பல ஃபோன் கால்கள் எல்லாம் பறந்து வருவதாக கூறப்படுகிறதாம். முக்கியமாக தமிழக பாஜக பொறுப்பாளரான பியூஷ் கோயல் அவர்களும் சார்பில் அடுத்தடுத்து கால்கள் எல்லாம் பறந்து வருவதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பிரச்சாரத்தை முறையாக தொடங்கி வைக்கும் இந்த நிகழ்வு என்பது தற்போது என்டிஏ கூட்டணியில் ஒரு வலிமையான சக்தியாக உருவெடுத்துள்ளது. அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில், பாஜக நைனா நாகேந்திரன் தலைமையில், அமமுக டிடிவி தினகரன் தலைமையில், பாமக அன்புமணி ராமதாஸ் தரப்பிலும், தமாமக ஜி.கே. வாசன் போன்ற அது மட்டுமன்றி ஐஜேகே புதிய நீதி மைய கட்சி, குறிப்பாக அதிமுகவில் நினைக்கப்பட்ட பிற பல ஆண்டுகளாக எட்டி போட்டியும் இருந்த இபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இரு துருவங்களையுமே பாஜக தலைமை சமாதானப்படுத்தி ஒரே மேடைக்கு கொண்டு வந்துள்ளதாம். இது ஜெயலலிதாவின் விசுவாசியாக ஒரே குடையில் கீழ் கொண்டு வரும் முயற்சியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி இந்த கூட்டம் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் யாரும் எதிர்பார்க்காத கூட்டமாக கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவானது தமிழகத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக இந்த கூட்டணியெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு பலவாய்ந்த கட்சியாக உருவெடுத்து மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இடையான ஒரு முட்டல் மோதல்களை சரி செய்து ஒரு ஒற்றுமை புகைப்படம் எடுப்பதன் மூலம் எதிர்க்கட்சி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க டெல்லி தலைமை விரும்புகிறதா. இதற்காகத்தான் ஓபிஎஸ் மற்றும் பிரேமலதா விஜயகாந்தை கண்டிப்பாக இந்த மேடையில் ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் பாஜக டெல்லி தலைமை மேலிடமானது அதிமுகவின் பொருளாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் அவர்களின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவென்று இருக்கும் என்பதை வாக்காளரிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.